ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. கார்த்திகை விரதம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. வீடியோவை முழுமையான அளவில் பாருங்கள். விரதம் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வேண்டிய முறைகள் சிறிய அளவில் சொல்லப்பட்டுள்ளது. கார்த்திகை விரதம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானால் வழிகாட்டப்பட்டு கடைபிடிக்கப்படும் விரதம் கார்த்திகை விரதமாகும். விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் காலையில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு விரதத்தை தொடங்கி மீண்டும் மாலையில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். உடல் நலம் இருக்கிறது என்கிறவர்கள் மட்டும் விரதம் இருந்தால் போதும். கார்த்திகை அன்று திருக்கோவிலுக்கு சென்றும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். கார்த்திகை அன்று திருக்கோவில்களில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அருகில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பான முறையில் நடைபெறும். அவற்றில் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான சுத்தமான பசும்பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், நல்லெண்ணெய், நெய், பூக்கள், புஷ்பங்கள் தந்தும் வழிபடலாம். நைவேத்தியத்திற்கு தேவையான பச்சரிசி, வெல்லம் போன்ற பொருட்களும் தந்தும் வழிபடலாம். பக்தர்களால் எந்த பொருள் முடிகிறதோ அவற்றை சுத்தமான முறையில் திருக்கோவிலுக்கு தந்தும் வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும். சுத்தமான பசுநெய்யில் தீபங்கள் ஏற்றியும் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ முருகப்பெருமானை வீட்டிலிருந்தும் வழிபடலாம். நைவேத்தியமாக சுத்தமான பசும்பால், சுத்தமான நீரில் வெல்லம் கலந்தும் சுக்கு கலந்தும் பானகமாக செய்தும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்தும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். இவ்வாறு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான நல்ல பலன்களை தரும். விரதம் முடித்து சாப்பிடும் முன் முதலில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்த சுக்கு கலந்த பானகத்தை முதலில் சாப்பிட வேண்டும். பின்பு நைவேத்தியம் செய்த உணவை சாப்பிடலாம். கார்த்திகை விரதம் கடைபிடிப்பவர்கள், ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் அவரவர்களின் தாய் தந்தையரிடம் அனுமதி பெறுவதும், தாய் தந்தையரின் மனமும் உற்றார் உறவினர்களின் மனமும் பட்சிகள் மற்றும் மிருகங்களின் மனமும் புண்படாமல் பார்த்து கொள்வதும் மிகவும் அவசியமானது. இவ்வாறு கார்த்திகை விரதம் கடைபிடிப்பது, ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்த மிகுந்த நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.